மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளின் படை பலம் என்ன என்பது தொடர்பாக விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இஸ்ரேல், ஈரான் 70களுக்கு முன்பு நட்பு நாடுகளாக இருந்தவர்கள் இன்று பரம எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். காலத்தின் கோலம் இரண்டு நாடுகளையும் போர்க்களம் நோக்கி தூண்டி இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய இராணுவ பலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய மொத்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 6,35,000 பேர் இருக்கிறாங்க. ஈரான் இராணுவத்திலேயோ 8,75,000 பேர் இருக்கிறார்கள். இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஈரான் இராணுவத்தின் பலம் அதிகமாக இருக்கிறது. பாதுகாப்பு பட்ஜெட் $24 பில்லியன் தான் இரண்டு நாடுகளும் ஒதுக்குகிறார்கள். மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இருந்தாலும் இரண்டு பேரும் சரிசமமான அளவிற்கு இராணுவத்திற்கு செலவு செய்கிறார்கள். அதை தான் இந்த டேட்டா காட்டுது. அடுத்ததாக இரண்டு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய பலம் 600க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை இஸ்ரேல் பெற்றிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஈரான் பெற்றிருக்கிறார்கள். ஈரானை ஒப்பிடும்போது இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் அமெரிக்க தயாரிப்பு அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப திறன் பெற்றதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுது. விமானப்படைக்கு அடுத்தபடியாக ஏவுகணை தடுப்பு. மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தை பொறுத்தவரையும் இராணுவத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏவுகணை தடுப்பு. எதிரி நாட்டிலிருந்து ஏவுகணை வந்தால் அதை தடுக்கக்கூடிய அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான் அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய பலமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்தவரை அயர்ன் டோம் சிஸ்டம், டேவிட் ஸ்லிங் சிஸ்டம், இரண்டு விதமான ஏவுகணை தடுப்பு பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவினுடைய 3வது ஏவுகணை தடுப்பும் அவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை பேவர் 373 என கூறப்படுகின்ற ஏவுகணை தடுப்பையும் S-300 என கூறப்படுகின்ற ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை தடுப்பையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏவுகணை தடுப்பை பொறுத்தவரை இவங்களுடைய பலத்தை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக தரைப்படை 2800 டாங்கிகளை இஸ்ரேல் இராணுவம் பெற்றிருக்கிறாங்க. காசாவிற்கும் லெபனானிற்கும் இப்போ போகக்கூடிய இந்த டாங்கிகள் தான். கவச வாகனங்கள் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை இஸ்ரேல் பெற்றிருக்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரை டாங்கிகளுடைய எண்ணிக்கை 1600 தான், கவச வாகனங்கள் 8000 தான். தரைப்படையை பொறுத்தவரை ஈரானை விட இஸ்ரேல் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விமானப்படை, தரைப்படையில் இஸ்ரேல் முன்னேறி இருந்தால் கடற்படையை பொறுத்தவரை ஈரான் தான் பலம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பலை ஈரான் இராணுவம் வைத்திருக்கிறாங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பலும் ஈரான் வசம் இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை நீர்மூழ்கி கப்பல் டால்பின் வகை கப்பல் இருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அந்த சப்போர்ட்னால தான் இஸ்ரேலினுடைய கடற்படை ஓரளவிற்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக ரெண்டு இராணுவத்திற்கும் இடையே உள்ள ஏவுகணைகள், என்னென்ன ஏவுகணைகள் வைத்திருக்கிறாங்க, ஏன்னா ஏவுகணை தாக்குதல் தான் நடைபெற்று இருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்தவரை பேலிஸ்டிக் க்ரூஸ், சைஃபர் மின்னணு போர் திறன்கள், சைஃபர் அட்டாக் அவங்களால மேற்கொள்ள முடியும். லெபனானில் மேற்கொண்டாங்க. ஈரானை பொறுத்தவரை ஷாஹாய் என கூறப்படுகின்ற பேலிஸ்டிக் மிசைல் தொடர் ரஷ்யாவினுடைய கூட்டு தயாரிப்பில் இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏவுகணை ராக்கெட் திறனை பொறுத்தவரை இஸ்ரேலும் ஈரானும் ஓரளவிற்கு சரிசமமான நாடுகளாகத்தான் இருக்கிறார்கள். அனைத்து விதமான திறன்களையும் பார்த்துவிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திறன், எவ்வளவு அணுசக்தி வைத்திருக்கிறாங்க, நியூக்ளியர் வெப்பன் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது இஸ்ரேல் வசம் 80 முதல் 100 நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. ஆனால் ஈரான் வசமோ இதுவரை அணு ஆயுதம் இருப்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கி வருவதாக மேற்கு நாடுகள் சில குற்றம் சாட்டி வருகின்றன. இதுதான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் உள்ள இராணுவ பலம்.